வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 16ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு வெளிநாட்டு செய்திகள் விடுத்து ஞாயிறு சினிமா கலக்கல். ஒவ்வொரு ஞாயிறும் சினிமா சம்பந்தமான துணுக்குகள் வழங்க இருக்கின்றேன். ஆகினால் ஞாயிறு சினிமா கலக்கல். ரம்ஜா வியாழக்கிழமை, ஆனால் சாய்பாபாவை வணங்க மறப்பதில்லை. விஜே ரம்ஜா தீவிரமாக அவரை ஃபாலோ செய்து கொண்டு வருகிறேன் என்கிறவர் சென்னையில் உள்ள சில சாய்பாபா ஆலயங்களுக்கு செல்வதை வழக்கமாக்கி இருக்கிறார். ரம்ஜா தமிழில் நிலைத்து நின்றுவிட வேண்டும் என தீவிர முயற்சியில் இருக்கிற கீர்த்தி ஷெட்டி பிரதீப் ரங்கநாத்துடன் நடித்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வாத்தியார் படங்கள் ரிலீஸ் ஆகாமல் அவரது பயணத்தை தாமதப்படுத்தி இருப்பதில் வருத்தத்தில் இருந்தவர். கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு விக்னேஷ் சிவன் படம் வெளிவர இருப்பதால் ஆசுவாசமாக இருக்கிறார். தமிழில் மமிதாவின் புகழ் உச்சத்தில் இருப்பதால் அந்த இடத்தை பிடிக்க சம்பளத்தை பெரிதாக குறைக்கவும் முன்வருவதாக கேள்வி. சூர்யாவின் பெரிய ரசிகை சமந்தா ஸ்டெல்லா மேரிஸில் படிக்கும் போதே விழாவிற்கு வந்த சூர்யாவிடம் ஆட்டோகிராஃப் வாங்கியவர். அஞ்சானில் நடிக்கும் போது இதை அவரிடமே சொல்லி ஆட்டோகிராஃபை காட்டி பரவசப்பட்டார். இப்போது கல்லூரியில் படிக்கும் போதே சூர்யாவின் ரசியாக இருந்த மமிதா பையு சூர்யா 46 படத்தில் அவரோடு நடிக்க வாய்ப்பை பெற்றிருப்பதில் குதூகலத்தில் இருக்கிறார். கதாபாத்திரங்களுக்காக மாதவன் காட்டும் ஆர்வம் புருவம் உயர்த்த வைத்திருக்கிறது. ஜி.டி. நாயுடுவின் பயோபிக் படத்திற்காக அவரின் தோற்றத்திற்கு மாறியுள்ளார். தினமும் 2 மணி நேரம் மேக்கப் போட்டு ஷாட்டுக்கு வருகிறார் என்கிறார்கள் மாதவனே. எவ்வளவு வேலை இருந்தாலும் கூட மாதத்துக்கு ஒரு முறையாவது இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களான ஆமீர், தனுஷ் ஆகியோருடன் வெற்றிமாறனின் சந்திப்பு நடக்கிறது. இதில் புதிதாக இணைந்திருக்கிறார் இயக்குனர் மற்றும் நடிகர் மிஷ்கின். பொதுவாக சினிமாவை பற்றி மட்டும் பேசிவிட்டு கலைந்து விடுவார்களாம். திரைப்பட இசையமைப்பாளர் ஆகிவிட்டாலும் தன்னுடைய ஆரம்பமான ஆல்பம் உருவாக்குவதில் ஒரு கண் வைத்தபடியே இருக்கிறார் சாய் அபியங்கர். மமிதா பையுவை வைத்து ஒரு பாடல் எழுதி ஆடி பாட ரெடியாகி வருகிறார். கால் சீட் தருவதாக மமிதா சொல்லிவிட தன் பிஸியான இசையமைப்பாளர் பணிகளுக்கு நடுவிலும் ஆல்பா பாடலை படமாக்க நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார். சிலம்பரசனை தெரியும் எங்களுக்கு. டி. ராஜேந்திரனின் மூத்த மகன் சிலம்பரசன் சிறுவயதிலிருந்தே நடிப்பில் பிரபல்யமானவர். சிறுவயதிலிருந்து இன்று வரை நடித்து கொண்டே இருக்கின்றார். அவர்களுடைய டி. ராஜேந்திரனின் ஒரு செல்ல குழந்தையாக சிலம்பரசன் காணப்படுகிறார். சிலம்பரசன் நடித்த மாநாடு வெற்றியை தொடர்ந்து மாநாடு 2 படம் வருவதாக பேசப்பட்டது. இதற்கான கதையை அவ்வப்போது சிம்புவும் வெங்கட் பிரபுவும் சந்தித்து விவாதிக்கிறார்கள். இருவரும் விவாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த படத்தை பற்றிய. இப்படி அவ்வப்போது விவாதத்திலேயே 2ஆம் பாகத்தின் திரைக்கதை கிட்டத்தட்ட ரெடியாகி இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. 2 பேரும் கலந்துரையாடி கொண்டே இருந்து அந்த கலந்துரையாடல் மூலம் அந்த படத்தினுடைய கதை ரெடியாகி விட்டதாகவும் தெரிவிக்கிறார்கள். சிவகார்த்திகேயனை வைத்து வெங்கட் பிரபு இயக்கும் படம்தான் முடிந்த பிறகு மாநாடு 2 படம் தயாராகலாம் என்கிறார்கள். பார்ப்போம், பொறுத்திருந்து. சிலம்பரசனின் 2 படம் வரப்போகிறது, மாநாடு 2 வரப்போகிறது, பொறுத்திருந்து பார்ப்போம். மினி டைரி தியா பள்ளி நாட்கள் கோத்தகிரி. அந்த சின்ன வயது நினைவுகள் இப்போது மனதில் இருக்கிறது. இன்றைக்கும் எனக்கு பிடித்த இடம். கோயம்புத்தூரில் இருந்தாலும் நேரம் கிடைத்தால் காரை எடுத்துக்கொண்டு குடும்பத்துடன் கிளம்பி விடுவேன். 2 நாள் அங்கே இருந்துவிட்டு வந்தால் அவ்வளவு எனர்ஜி கிடைத்த மாதிரி இருக்கும். பள்ளி நாட்கள் கோத்தகிரியை சொல்லுகிறார். தன்னுடைய ஊருக்கு போய் வந்தால் தனக்கு கோயம்புத்தூரில் இருந்தாலும் நேரம் கிடைத்தால் காரை எடுத்துக்கொண்டு குடும்பத்துடன் கிளம்பி விடுவேன். 2 நாட்கள் அங்கே இருந்து விட்டு வந்தாலே ஒரு எனர்ஜி ஒன்றுங்களுடைய உடவில் தனக்கு பெருமண்டு மிகவும் அபூர்வமாக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். ஆங்கரிங் சொல்லியிருக்கிறார். விளையாட்டாக தொடங்கியது, அப்போது 10வது கூட முடிக்கவில்லை.
லோக்கல் சேனலில் ஆரம்பித்த பயணம் இப்போது நம்பர் 1 சேனலில் இருக்கிறேன் என்று நினைக்கும் போது இயற்கைக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்கிறேன். ஆர் ஆங்கரிங் மறக்க முடியாத இன்டர்வியூ என்று சொல்றா தனுஷ் சாரை எடுத்தது. ஏனென்றால் அது என்னுடைய முதல் செலிபிரிட்டி இன்டர்வியூ. அவரிடமே அதை சொன்னேன். ஹாப்பி என்று சொன்னார். தனுஷ் சாரை எடுத்திருக்கிறார் முதல் பேட்டியாக. அவருக்கு அதை சொல்லியிருக்கிறார். அவரும் சந்தோஷம் என்று சொன்னதாகவும் மகிழ்ச்சி அடைகிறார். அடுத்தது பயணம். அவருடைய ஆங்கரிங்கின் பயணம் என்னன்னு சொன்னால் ரொம்ப பிடித்த விடயம். பயணம் என்றது அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு விடயமாக காணப்படுகிறது. 20 நாடுகள் வரை போய் வந்திருக்கிறேன். 20 நாடுகள் போய் வந்திருக்கிறார். அவருக்கு பயணத்தில் மிகவும் விருப்பமாக இருக்கு. இன்னும் இந்த பட்டியல் தொடரும். 20 நாடுகள் அல்ல, 20, 200 ஆகலாம் என எதிர்பார்க்கலாம். அப்போ பயணத்தில் விருப்பமுடையவர். அப்போ பயணத்துறையிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் அது தொடரும் என்றும் சொல்லியிருக்கிறார். கிரிக்கெட்டை பற்றி சொல்லுகின்ற போது மற்ற எல்லோரையும் விட எக்ஸ்ட்ராவாகவே பிடிக்கும். மற்ற எல்லோரையும் விட இது எக்ஸ்ட்ராவாக இந்த கிரிக்கெட் பிடிக்கும். வீட்டுக்காரர் கிரிக்கெட் ஆடுகின்றவராக இருந்தால் அப்படித்தானே இருக்க வேண்டும். அப்போ வீட்டுக்காரர் கிரிக்கெட் வீரராக இருந்தால் அப்படித்தானே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சினிமா சுவைகள், ஒவ்வொரு சினிமா துறையிலும் இருக்கின்ற பிரபல்யங்கள், சின்னத்திரை பெரிய திரையில் வருகிற பிரபல்யங்கள், அவர்களை பற்றிய துணுக்குகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் பலம்புரி சங்குநாதத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அந்த சங்குநாதத்தில் இருக்கிற அந்த மினி அந்த சினிமாவினுடைய துணுக்குகளை நான் ஒவ்வொரு ஞாயிறும் எடுத்து தரலாம் என இருக்கிறேன் உறவுகளுக்காக. அந்த உறவுகள் அதை பார்த்து என்பிட்டு சினிமா பற்றி அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆகையினால் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸ் பகுதியில் இட்டு ஆதரவு தாருங்கள். பார்க்கிறீர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தால் உங்களுக்கு நாங்கள் போடுகிற வீடியோக்கள் உடனுக்குடன் வராது. ஆகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துகின்ற போது நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு முன்னே வந்து நிற்கும். நீங்கள் பார்த்து மகிழக்கூடிய இருக்கும், எங்களுக்கும் ஆதரவு தருவதாக இருக்கும். ஆகையினால் எங்களுடைய வீடியோவை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தருங்கள் என்று சொல்லிக்கொள்கிறோம். நீங்கள் வெளிநாடு உறவுகளுக்கும் எங்களுக்கு வினியமான வேண்டுகோளை நாங்கள் விடுத்துக்கொள்கிறோம். எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு தாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கும் உங்கள் அன்பு முருகனாக இருப்பேன். ஆகையினால் இனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வெளிநாட்டு செய்திகள் நிறுத்தப்பட்டு ஞாயிறு சினிமா கலக்கல் என்ற தலைப்புடன் சினிமா செய்திகள் உங்கள் முன்னே வலம் பெறும். நன்றி.